நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கங்க. ஈவினிங் ஒரு 6, 7 மணி. நீங்கள் யாருமே இல்லாத ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு மாஸ்க் போட்டு உங்ககிட்ட வந்து நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் இதெல்லாம் நான் கனவுல தான்டா நடக்கும்னு நினச்சேன், நிஜத்திலேயே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் 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 ஆமான்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணு மாஸ்க்கை கழட்டுது. பார்த்தா அந்த பொண்ணோட வாய் கிழிஞ்சிருக்கு. அதே வாயோட உங்களை பார்த்து இப்போவும் நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் குச்சிசாக்கி ஒன்னா. ஜப்பானில் 1979 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மர்மமான உருவம் துரத்தி இருக்கு. நிறைய பேர்கிட்ட போயிட்டு நான் அழகாக இருக்கேனான்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த கதை ஊர் ஃபுல்லாக பரவி எல்லாருமே பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் டைமிங்கை கம்மி பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைகளை வெளியே விளையாடுறக்கே நோ சொல்கிறாங்க. போலீஸ் கூட அவங்களோட பேட்ரோலை அதிகப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த குச்சிசாக்கி ஒன்னா அப்படிங்கிறது அவங்க ஊரில் பயங்கர ஃபேமஸான ஒரு கதை. கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. அவளை ஒரு சாமுராய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் வந்துட்டு போருக்கு போயிட்டு வேற ஊரில் வேற ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த நியூஸ் தெரிய வந்ததும் இந்த பொண்ணு இங்கே வேற ஒருத்தர் கூட அஃபேரில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு நாள் திடீர்னு அந்த சாமுராய் ஊருக்கு வந்துடுறாரு. இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது கேட்டு அவருக்கு சரியான கோபம். நீ அழகாக இருக்கனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்ஸர் எடுத்து அவளோட வாயை கட் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு அதை தாங்கிக்க முடியாமல் அதோட முகத்தை அதாலேயே கண்ணாடியில் பார்க்க முடியாமல் சூசைட் பண்ணி செத்து போகுது. அந்த பொண்ணு தான் குச்சிசாக்கி ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயா மாதிரி அந்த ஊர் மக்களை எல்லாம் தண்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதை என்ன பண்ணுமாமா, நீங்கள் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட மாஸ்க் போட்டு வந்துட்டு நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஆமாம் நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதோட மாஸ்க்கை கழட்டி இப்போ நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஒரு வேளை இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது கட்டிருக்கிற பழைய கத்திரிக்கோள் எடுத்து உங்கள் கழுத்துலேயே குத்தி சாவடிச்சிடும். அதே நீங்கள் அந்த பொண்ணு அப்பவும் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அழகாக இருக்கேனா அப்போ நீயும் என்ன மாதிரி மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிசர் எடுத்து உங்கள் வாயை கிழிச்சு விட்டுரும். ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை தான், இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். ஆனால் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோட கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் பதில் சொன்னீங்க அப்படின்னு வைங்களேன், அது குழம்பி போயிடும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம்.